புதுவையில் தனது குட்டியை சாலை விபத்தில் இழந்த தாய்நாய் துரத்தி 5 பேரை கடித்தது. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் சாதனை படைத்த பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனதியாகு பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் புதுச்சேரி அம்லூர்பாவம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலைப் பள்ளி 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் தனது கையை பிளேடால் அறுத்துக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் பந்தலை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். முக்கிய செய்தி. புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுவையில் தனது குட்டியை சாலை விபத்தில் இழந்த தாய்நாய் துரத்தி 5 பேரை கடித்தது. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சுப்பிரமணி கோவில் வீதியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் திருநாய் ஒன்று குட்டிகளை ஈன்று சாலையோரம் வசித்து வந்தது. சம்பவத்தன்று அந்த நாய் குட்டிகளின் சாலையோரம் விளையாடி கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக அவ்வழியாக சென்ற வாகனம் ஒன்று குட்டிகள் மீது மோதியது. இதனால் நாய்க்குட்டிகள் இறந்து போயின. இதனால் மிகவும் வருத்தத்தில் அலைந்து திரிந்த தாய்நாயானது தாய்க்குட்டிகளை தேடி அப்பகுதி முழுவதும் சுற்றித் திரிந்தது. தான் பெற்ற குட்டிகள் இறந்தது கூட தெரியாமல் வெறிநாயாக மாறியது. இந்நிலையில் தாய்நாய் அப்பகுதி வழியாக செல்லும் பாதசாரிகளை நோக்கி குறைத்து அவர்களை அச்சுறுத்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியில் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் பார்த்து குறைப்பது அவர்களை கடிக்கவும் முயன்றது. இந்நிலையில் இன்று காலை அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன், வேல்முருகன் நகரை சேர்ந்த சிவா, டான் பகதூர், கண்ணன், மீனா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை அந்நாய் கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் சாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று முதலுதவி பெற்றுக்கொண்டனர். அதன்பின் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதனால் அப்பகுதி மக்கள் அவ்வழியாக செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். எனவே அந்த நாயை நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மட்டும் 26,113 பேரை நாய்கள் கடித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 6,532 பேரை குறிப்பாக தெருநாய்கள் கடித்து சிகிச்சை பெற்றுள்ளனர். உயிரிழப்புகள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை. கந்தசாமி மஞ்சினி என்கின்ற சின்ராசின் பிள்ளை பூர்வீக இடம் 1969ஆம் வருடம் முருகேசன் கிராமணி சின்ராசு கிராமணிக்கு 84 குழி 15 வீசம் இந்த பூர்வீக இடத்தை லழான் குப்புசாமி குடும்பத்தினர் அபகரித்து வைத்திருந்தனர். இது சம்பந்தமாக கலெக்டரிடம் 5 வருடத்திற்கு முன்பு மனு அளிக்கப்பட்டது. மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் லழான் குப்புசாமி குடும்பத்தினர் அந்த இடத்தை தூர்வாரும், சுத்தம் செய்வது, பூர்வீகமாக இருந்த சமாதியை அகற்றுவது என சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்ற அத்துமீறிய செயல்கள் தவறாகும். இவரை கண்டித்து கந்தசாமி ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இப்படிப்பட்ட சட்ட விரோதமான செயலை உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் கொடுத்துள்ளார். இதனை பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது கூறியுள்ளார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் சாதனை படைத்த பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனதியாகு பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்.
10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர். அதன்படி மாணவி நிவாஷினி 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் மாணவி மகாலட்சுமி 452 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், காவியநாதன் 440 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்தனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனத்யாகு கலந்து கொண்டு சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டு தெரிவித்தார். இதில் மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதி அருந்ததி நகர் முத்தாலம்மன் திருக்கோவிலில் நேற்று இரவு மர்ம நபர்கள் கோயிலுக்குள் புகுந்து அம்மன் கழுத்தில் உள்ள நகைகளையும் உண்டியலையும் உடைத்து அதில் உள்ள ரூபாய் நோட்டுகளை திருடிவிட்டு சென்றுள்ளார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையினர் வந்து விசாரித்தனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணன் திரு எஸ். கோபால் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு காவல் உயர் அதிகாரிகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சம்பவம் பற்றி கேட்டறிந்தார். அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றோம் என உறுதி அளித்தார்கள். இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் திரு சக்திவேல், வர்த்தக அணித்தலைவர் திரு குரு, தொகுதி துணை செயலாளர் திரு கண்ணதாசன், இலைக்கழக செயலாளர் திரு பிரகாஷ் மற்றும் கோவில் அதிகாரிகள், திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர்கள் உடன் இருந்தார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lofbeth, Pondicherry. For admission, contact 9604 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் புதுச்சேரி அம்லோர்பாம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலைப் பள்ளி 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி அம்லோர்பாம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலைப் பள்ளி சார்பில் 159 மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இதில் 159 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தது மட்டுமின்றி மாணவன் கிருஷாந்த் அபினவ் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில மற்றும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இதேபோல் மாணவன் பாலகிருஷ்ணன் 500க்கு 495 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மாணவன் லோகச்சந்திரன் 494 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி தாளாளர் ரூதுசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் பாராட்டினார். மேலும் சாதனை படைத்த மாணவர்களின் பெற்றோர்களையும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இதில் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் கிருஷாந்த் அபினவிற்கு பள்ளி சார்பில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் முழு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதேபோல் பள்ளியளவில் 2ஆம் இடத்தை பிடித்த பாலகிருஷ்ணனுக்கு 2 கிராம் தங்க நாணயம் மற்றும் 75% கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 3ஆம் இடம் பிடித்த மாணவன் லோகச்சந்திரருக்கு 1 கிராம் தங்க நாணயம் மற்றும் 50% கல்வி உதவித்தொகையை வழங்கப்பட உள்ளது. பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் தனது கையை பிளேடால் அறுத்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் 2 சக்கர வாகனம் நிறுத்துமிடம் உள்ளது. அந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் வந்துள்ளார். 2 சக்கர வாகனத்தை நிறுத்திய அவர் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கையை சரமாரியாக அறுத்து கொண்டார்.
அங்கிருந்த நபர்கள் கையை அறுத்து கொள்ள வேண்டாம் என கூறினர். ஆனால் அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததன் காரணமாக மீண்டும் தனது கையை பலமுறை அறுத்து கொண்ட வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் பந்தலை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் கோடை வெயிலை முன்னிட்டு மக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி நுங்கு மற்றும் ரோஸ் மில்க் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். இதில் பாஜக நிர்வாகிகள் துரை கணேசன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார், நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார், மாநில ஓபிசி செயற்குழு உறுப்பினர் சனுஜா, இளைஞரணி நகர மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், அருண்குமார், பார்த்திபன், சசிதரன், ராஜ்குமார், மாதேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயில் தாழாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் குடிக்கும் குரங்கு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகின்றது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிக அளவு காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவு வெயிலில் வராமல் பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலால் பாதிக்கப்படுகின்றன. விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு தண்ணீர் குடிக்க சுவரில் இருந்து இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இதேபோன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் குடிக்கும். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குங்கள் என்று கூறி பரவி வருகின்றது. புதுவையில் தனது குட்டியை சாலை விபத்தில் இழந்த தாய்நாய் துரத்தி 5 பேரை கடித்தது. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் சாதனை படைத்த பாகூர் ஆல்பா பள்ளி மாணவ மாணவிகளை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குனர் தனதியாகு பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் புதுச்சேரி அம்லூர்பாவம் லூர்து அகாடமி சிபிஎஸ்இ முதுநிலைப் பள்ளி 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் தனது கையை பிளேடால் அறுத்து கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் பந்தலை பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார்.